ஹலோ மக்களே, வெல்கம் டு சாக்ஷி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மதுரை ஃபேமஸ் ஜிகிர்தண்டா தான் பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதுவும் இந்த வெயிலுக்கு ஜிலு ஜிலுன்னு சூப்பராக இருக்கும். வாங்க ஜிலு ஜிலு ஜிகிர்தண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி. நம்ம ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நான் லைட்டாக தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணாமையும் விட்டுறலாம். இதுக்கு நமக்கு தேவை திக்கான பால். இந்த ஆரஞ்சு கவர்லாம் வரும் இல்லையா, அந்த பால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பசும்பால் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து 1 லிட்டர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம 1/2 லிட்டர் ஆகுற வரைக்கும் நல்லா காசணும். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா குட்டீஸுமே வீட்டில் இருப்பாங்க. ஸோ சில்லு சில்லுன்னு இந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா பால் கொதிச்சுக்கிட்டே இருக்குது. பால் கொதிக்கும் போது பக்கத்துலேயே இருங்க. ஏன்னா பால் நம்ம விட்டோம்னா அது பொங்கி வலிஞ்சிரும். ஸோ சைட்லேயே நம்ம வந்து பால் பொங்கிட்டு இருக்க சைட்லேயே வந்து நான் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நான் குக்கர் எடுத்துக்கிறேன். அதை விட உங்களுக்கு கனமான பாத்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து 1 கப் சர்க்கரை வந்து ஆட் பண்ணி இதை கேரமலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாமல் அதை அப்படியே கேரமலைஸ் ஆக விடுங்க. அது நல்லா கேரமலைஸ் ஆகிரும். இது நல்லா கேரமலைஸ் ஆனதுக்கு அப்புறமா 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நான். இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு மாதிரி ஜவ்வாயிரும். நீங்கள் அதுக்கப்புறம் பயந்து அதை அப்படியே விட்டுறாதீங்க. திருப்பியும் வந்து நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சிங்கன்னா அது நல்லா வந்து உங்களுக்கு சிரப் மாதிரி கிடச்சிரும். சைட்லேயே பால் நல்லா காஞ்சிருச்சு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதில் கொஞ்சமாக மில்க் மேடு மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மில்க் மேடு வேண்டாம் அப்படின்னா சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கேரமல் சிரப், அதை தான் நான் இதில் ஊற்றிட்டுருக்கேன். வந்து ஒரு 100 ml ஆஃப் மில்க் மேட் ஆட் பண்ணியிருப்பேன். அது கூட 2 கரண்டி நம்ம குழம்பு கரண்டி இருக்கும் இல்லையா, அதில் 2 கரண்டி வந்து இந்த சிரப் ஆட் பண்ணுறேன். இந்த சிரப் நம்ம பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிரப்பு தான் வந்து நமக்கு அந்த ப்ரௌன் கலர் வந்து கொடுக்கும், அந்த ஜிகிர்தண்டாவோட கலர் கொடுக்கும். அந்த சிரப் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படி கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டோடனே நம்ம ஜிகிர்தண்டா மில்க் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நான் வந்து இந்த பாலையிட வந்து தனியாக எடுத்து வைக்கல. நீங்கள் தனியாக எடுத்து வேணும்னாலும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் நம்ம ஜிகிர்தண்டா மேலே போடுவாங்க. நான் இந்த பால்லையே ஆட் பண்ணிவிட்டு, இது வந்து பாதாம் பிசன். நான் காலைல பண்ணுறதுனால நைட்டே ஊற வச்சுட்டேன். நீங்கள் ஈவினிங் பண்ணுறதா இருந்தால் மார்னிங் ஊற வச்சா போதும். கொஞ்சம் பாதாம் பிசன் எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெடி ஆயிரும். அது கூட நான் பாதாம் பிசன் போட்டதுக்கப்புறமா நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிரப், அதை வந்து ஊற்றி அதுக்கு மேலே நம்ம ஜிகிர்தண்டா மில்கை வந்து ஊற்றுறேன். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு இல்லையா, வெண்ணிலா ஐஸ்கிரீமையும் வந்து இது மேலே போட்டு திருப்பியும் அந்த சிரப்பை ஊற்றி நம்ம பால் ஏடு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நான் பால் ஏடை இதிலே கலந்ததுனால நான் அப்படியே ஊற்றிட்டேன். ஐஸ்கிரீமும் அப்போ என்கிட்ட இல்லாதனால என்னால் ஐஸ்கிரீம் வைக்க முடியல. நீங்கள் ஐஸ்கிரீம் வச்சும் ட்ரை பண்ணலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சட்டுன்னு காலி பண்ணிடுவாங்க. இதை பாதாம் பிசன்லாம் போட்டிருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.